நம்ம சம்பாதிக்கிறது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய். நம்மளுக்கு மேல சம்பாதிக்கிறவங்க தான் போய் தலையை விட்டுச்சு. அதே மாதிரி மீனவர் குளத்துல நல்ல பையனாங்க கூட அதையும் பேரு கேட்டாங்க. பொண்ணு விசாரிக்கணும். இப்ப நீயே ஒரு பொண்ணு வச்சிருந்து மாப்பிள்ளை பார்க்கணும் போய் விசாரிச்சீங்கன்னா அக்கா நம்ம ஒரு பையனை பார்த்து ரிட்டர்னியா மாதிரி ஆகிறதுக்கு நம்ம பசங்க ஒரு வெல்கம் கவுட்டும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இது வந்து அம்மா சொல்லிட்டு அது சொல்லிட்டு லவ் பண்ணா கூட அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதே இதுல இருக்காங்களா நம்ம விட்டு கொடுத்து தான் பார்க்கலாமே. பார்த்துட்டு கூட நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அப்படி பண்ணிருக்கலாம். பார்த்த உடனே வச்சுட்டு போயிட்டு மண்டபம் கோயிலுங்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வச்சுட்டுங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போல வீட்டுக்கு போல எதுக்குமே போல கோயில மட்டும் போய் பார்த்து பேச்சு நடத்தி எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே தலையை கொடுத்து வச்சு இப்படி பண்ணலாம். இப்ப நானே ஒரு கல்யாணம் பண்ணணும்னா 4 பேருக்கிட்ட போய் விசாரிச்சு அவன் கூகுள்ல இருக்கானா இன்ஸ்டாகிராம்ல இருக்கானா இப்ப உள்ள ட்ரெண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க போயிட்டு விசாரிப்பாங்க. எதுக்கு அக்கம் பக்கம் விசாரிக்க நான் அப்ப கூட கேட்டேன் போய் விசாரிச்சீங்களா வச்சுங்களா குட்டியும் போய் விசாரிச்சுட்டாப்ல ஏமா போய் விசாரிச்சுட்டாப்ல ஏமா போய் பத்திரிக்கைலாம் வச்சுது வீடெல்லாம் நல்லதா இருக்கு. இப்ப கேட்டா வீடே இல்லை வீடு எரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் நக்கிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் ஏமா பார்க்கணும் ஏமா பார்க்கணும் ஏமா யார் இங்க இருக்குன்னு